ஆதாமும் ஏவாளும் ஏன் புசிக்கக் கூடாதென்று சொன்ன விருட்சத்தின் கனியைப் புசித்தார்கள்? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தீமை என்றால் என்னவென்று தெரியாது. அவர்கள் நன்மைகளை மட்டுமே அறிந்தவர்களாய் இருந்தார்கள். அதாவது சர்ப்பத்தின் பேச்சைக் கேட்கக்கூடாது என்ற ஞானம் அவளுக்கு இல்லாமல் இருந்தது. ஞானம் என்றால் என்ன? இங்கே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஞானம் இல்லாதிருந்தது. தீமையான விஷயங்களை விட்டு விலகுவதும் தீமையான விஷயங்களுக்கு செவி சாய்க்காமல் இருக்க வேண்டும் என்கிற அந்த அறிவு, அந்த ஞானம் அவங்களுக்கு இல்லாமல் இருந்தது. நன்மையானவைகளை கண்டுபிடித்து அதை உறுதியாய் பற்றி கொள்வதும் தீமையானவைகளை பகுத்தறிந்து அதை விட்டு விலகுவதுமே ஞானம் எனப்படும். நன்மைகளை மட்டுமே அறிந்திருந்த ஏவாள் கீழ்ப்படியாமையின் காரணத்தினால் கர்த்தரின் வார்த்தைக்கு செவிகொடாமல் சர்ப்பத்தின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தீமையான விஷயங்களையும் கற்றுக்கொண்டாள். அதனால் ஆண்டவர் அவர்களை ஏதேன் தோட்டத்தில் உள்ள ஜீவ விருட்சத்தின் கனியை அவர்கள் புசித்து விடக்கூடாது என்பதற்காக தோட்டத்தில் இருந்து துரத்திவிட்டார்.